ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சோனி A7M4ஓட செட்டிங்ஸ் ரிவ்யூ பற்றி பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, இது வந்து ஷட்ரு. செகண்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டு. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஷட்ரு எவ்வளோ இருக்கணும், ஃப்ரேம் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷட்ரு நீங்கள் ஃப்ரேம் ரேட் 25 வச்சிங்கன்னா ஷட்ரு உங்களுக்கு கண்டிப்பாக 50 வச்சிருக்கணும். அதுக்கு கீழே போகக்கூடாது, அது மேலே தான் வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ISO நான் 10,000 வச்சிருக்கேன் நைட் டைம்னால. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பச்சரு 450 தான் இந்த லென்ஸில் மேக்ஸிமமே அதான் வச்சுருக்கேன், மினிமமே அதான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கெல்வினு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் ப்ரொஃபைலு. இப்போ நான் கலர் கட்டிங்லாம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன், ஆனால் எடுக்கிறப்ப எனக்கு கலர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு நீங்கள் பிக்சர் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமரா ஸ்டெபிலைசேஷனு. ஸோ உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு லென்ஸ் ஸ்டெபிலைசேஷன் இருந்தாலும் பாடி ஸ்டெபிலைசேஷன் ஒன்று இருக்குது. அது ஸ்டாண்டர்டில் இருக்கணுமா ஆக்டிவில் இருக்கணும், நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவில் இருந்தால் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐ சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஹியூமன் வேணுமா இல்லை அனிமல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஃபேஸுக்கான மட்டும் பாயிண்ட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா, எந்த ஏரியாவில் ஏதாவது இப்போ எனக்கு ஒய்டாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னா உங்களுக்கு ஒய்டு வேணும், இல்லை ஒரு போர்ட்ரேட் எடுக்கணும்னா சென்டர் உங்களுக்கு வேணும், இல்லை எக்ஸ்பர்ட்டாக ஒரு சின்ன ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஏரியா வேணும். ஸோ அந்த மாதிரி இதில் நிறையா இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒய்டு வச்சுக்கோங்க, இல்லை சென்டர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இந்த சோனி லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெனானில் வர மாதிரி ஸ்விட்ச் வராது, லென்ஸில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் இதில் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸாக மேனுவல் ஃபோக்கஸான்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மெட்டு. இதுதான் ஃபைல் ஃபார்மெட்டு. உங்களுக்கு ஹெச்டியில் வேணுமா 4Kல வேணுமா நீங்கள் இங்கே தான் சூஸ் பண்ணணும். ஹெச்டிலே 3 ஃபார்மெட் இருக்குது. சாரி, ஹெச்டிலே 2 ஃபார்மெட் இருக்குது, 4Kல 3 ஃபார்மெட் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட் ரேட்டு உங்களுக்கு 8 பீட்டில் வேணுமா 10 பீட்டில் வேணுமா, அது எந்த எம்எம்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 10 பீட்லேயே போயிடுங்க, நான் 8 பீட்டில் போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காமா டிஸ்பிளே அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எஸ்லாகில் எடுக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து ப்ளைனாக இருக்கும். ஸோ எனக்கு அப்போ கலர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்லாக் இருக்கிறப்போ அதுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இப்போ எஸ்லாக் இதில் வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து காமா அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எஸ்லாகில் நீங்கள் எடுக்கிறதுக்கான செட்டிங் வைக்கிறது. இதுதான் எஸ்லாக் 3 இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லெவல். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இண்டோரில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ லெவல் 50 வச்சா போகுது. அவுட்டோரில் நீங்கள் 30 வச்சுக்கோங்க. நீங்கள் மைக் வச்சு சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் ஆடியோ லெவல் நல்லா வச்சிங்கன்னா நல்லா எவ்வளோ நைஸ் தான் உங்களுக்கு கேட்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மோடுக்கு போயிடலாம். ஸோ ஃபைல் ஃபார்மேட்டு இப்போ நான் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்ல போச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்டியா இல்லை 4K சூஸ் பண்ணணும். அதில் ஒரு 3 ஃபார்மேட் இருக்குது, அதை நான் டீட்டெயில் அப்புறமா சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிட் ரேட்டு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா XNQ செட்டிங்கு. நீங்கள் எடுக்கிறப்பே ஸ்லோ மோடில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃப்ரேம் ரேட்டு வேணும், எவ்வளோ ஷட்டர் வேணும்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே வந்து செட்டிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ப்ராக்ஸி, அதாவது இப்போ நான் வந்து 4Kல எடுக்கிறேன், ஆனால் பட் எனக்கு ஹெச்டியில் வந்து கன்வெர்ட் பண்ணி வேணும், நீங்கள் லேப்டாப்பில் கன்வெர்ட் பண்ணுறதால எடுக்கிறப்பே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ABS ஷூட்டிங் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிராப் சென்சார் பாடி கிடையாது, ஃபுல் ஃப்ரேமு. நீங்கள் 4Kல இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகிடும், அதான் ABS மோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் காம்போசிஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. நம்ம அடுத்த செட்டிங்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா. ஸோ மீடியாவுக்கு போடுறப்ப உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2 ஸ்லாட் போட்டிருக்கலாம். ஸோ அந்த 2 ஸ்லாட்டில் தனித்தனியாக நீங்கள் வேணும்னாலும் செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாகவும் ஃபார்மேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் செட்டிங். அதாவது வேரியேஷன் நம்பர் சொல்லுவாங்க, அதாவது சீரியல் நம்பர் மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு கிளிப்ஸும் 1 2 3 4 பேஸில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எடுத்தது உங்களுக்கு நம்பர்ஸ் இன்கேஸ் வேணாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மோடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்போசர் வேணுமா, இல்லை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேணுமா. இப்போ நீங்கள் சினிமா மோடில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஐஎஸ்ஓ, ஃப்ளெக்சிபிள் ஐஎஸ்ஓ சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ஒரு செட்டிங்ஸில் அது மட்டும் தான் ஐஎஸ்ஓ இருக்கும், நீங்கள் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன், இது அந்த உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷட்டர் சைலண்ட் மோட். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன் பண்ணுறப்பையும் கட் பண்ணுறப்பையும் சவுண்டு கேட்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, இல்லை நீங்களே சோலோவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அப்போ கேட்கணுன்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த சவுண்டே கேட்காது. நீங்கள் ஆன் பண்ணுறப்பையும் ரெக்கார்ட் பட்டன் ஆஃப் பண்ணுறப்பையும் உங்களுக்கு சவுண்டே கேட்காது. உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு எது தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோ ரெக்கார்டிங், அதாவது ஆடியோல ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஆன் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் இருக்கும். ஆடியோ வந்து உங்களுக்கு ஆன்ல வேணுமா, ஆஃப்ல வேணுமான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆடியோ ரெக்கார்டிங் லெவல். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வைக்கணுங்கிற லெவலு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் லிப்பிங் டைமிங். ஸோ ஆடியோ வந்து உங்களுக்கு இஷ்டத்துக்கு இப்போ அவுட்டோரில் பேசிக்கிட்டு இருக்க மாரி நாய்ஸ் கேப்சர் பண்ணுற மாரி வேணுமா, அப்படி இல்லனா லிப்சிங், அதாவது நீங்கள் பேசுகிறது மட்டும் ரெக்கார்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் ரிடக்ஷன், அதாவது இப்போ கேமராவே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. மைக்கில் கொடுத்தது இல்லாமல் கேமராலே கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சல் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைம் கோட் ப்ரெசென்ட். இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. இது வந்து ரொம்ப ப்ரோ லெவல்ல யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ அவங்க சொன்னேன் பார்த்தீங்களா, கேமரா வந்து ஸ்டெபிலைசேஷனாக இருக்கணுமா, பாடி ஸ்டெபிலைசேஷன். உங்களுக்கு சின்னதாக நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, கையிலையோ இல்லை கிம்பிள்லேயோ போட்டு எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஷேக் மூமெண்ட் தெரியுது, அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். நீங்கள் ஆக்டிவில் வச்சுக்கிட்டு நல்லது. ஸ்டாண்டர்ட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டில் வச்சுக்கிட்டா கிராப் ஆகாது. ஆக்டிவில் ஒன் கொஞ்சமாக லைட்டாக கிராப் ஆகும். ஆனால் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெடி ஷூட் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதை ஆட்டிலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம். ஸோ ஜூமை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜூம் ஒன்று நீங்கள் வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் ஜூமா, இல்லை கிளியர் இமேஜ் ஜூமா, டிஜிட்டல் ஜூமான்னு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். நீங்கள் ஆப்டிக்கல் ஜூம் ஒன்லி அது மட்டும் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜூம் கிளியராக இருக்கும். அடுத்து வந்து ஜூம் ஸ்பீடு. உங்களுக்கு வந்து ஸ்லோவாக ஜூம் இன் ஆகணுமா, இல்லை ஸ்லோவாக ஜூம் அவுட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 ஆப்ஷன், கீபோர்டு, அந்த ஜூம் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு. அடுத்தது டிஸ்பிளே மார்க்கிங் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது தேர்ட்டி 3 ரூல் டிகிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. கிரிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இது இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரூல் ஆஃப் தேர்ட். ஸோ வந்து உங்களுக்கு ஃப்ரேம் சென்டரில் வைக்கணுமா, லெஃப்ட்டில் வைக்கணுமா, ரைட்டில் வைக்கணுமா சொல்லி கரெக்ட் சிம்பிள் கிரிட்டு டைம் கொடுத்துருப்பாங்க. கிரிட்டு லைன் டைப் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து வேரியேஷன் டைப் 3 இருக்குது. ஸ்குவாட் கிரிட்டு, நார்மல்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து எப்போவுமே அது ஆனில் இருக்கணுமா கிரிட்டு, இல்லை ரெக்கார்ட் பண்ணுறப்ப மட்டும் ஆனில் இருக்கணுமா சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அது கீழே இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கிங் டிஸ்பிளே. ஸோ மார்க்கிங் டிஸ்பிளேங்கப்புறம் உங்களுக்கு சென்ட்ரல் லெவலு எந்த அளவுக்கு இருக்கணும், மார்க்கிங் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலேயும் கீழே வந்து கிராப் ஆகிறது எந்த அளவுக்கு எனக்கு அக்யூரேட்டாக தெரியணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். மார்க்கர் டிஸ்பிளே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 சைடு எந்த அளவுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுது, சைடில் எதனா கிராப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கர் டிஸ்பிளே வந்து. அதுக்கப்புறம் சென்டர் மார்க்கர் பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும். அஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயும் கீழே மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு கிராப் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செட் பண்ணுறது. அது சேஃப்டி ஜோன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 90% வரைக்கும் கட் ஆகணும், எக்ஸ்ட்ரா 10% பரவாயில்ல அப்படிங்கிறது. கிரிட் ஃப்ரேம்ங்கிறது வந்து உங்களுக்கு அது ஆனில் இருக்குமா, ஆஃபில் இருக்குமா, ரூல் ஆஃப் தேர்ட் வந்து அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர். எக்ஸ்போசர் பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஓவும், ஒயிட் பேலன்ஸு, அதுக்கப்புறம் கலர் டோன், ஜீப்ரா டிஸ்பிளே, அதுக்கப்புறம் மீட்ரிங்கு, எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லிட்டு 7 இருக்கும் மொத்தம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ. ஸோ ஐஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்லேருந்து, அதாவது ஸ்டார்டிங் எவ்வளோ ஐஎஸ்ஓ 50லேருந்து 20,000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு, எக்ஸ்போசர் மீட்ரு, அது கீழே வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்லி எக்ஸ்போசர் மீட்ரு கொடுத்துருப்பாங்க. +5 +7 அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இது. அதை எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணும் நீங்கள் இங்கேயே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டர் ஃப்ரேம் மீட்ரிங் வந்து ஆனில் இருக்குமோ, ஆஃபில் இருக்குமோ கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ். இதுதாங்க முக்கியமான ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் பேலன்ஸ் பிகினராக இருக்குன்னா ஆட்டோவில் வச்சுக்கலாம். இல்லை நான் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறப்ப நீங்கள் கெல்வின் யூஸ் பண்ணி பழகிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லாவே இப்போ ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஆட்டோவில் இருக்கிறதுக்கும் கெல்வினுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டோன், அதாவது வந்து பிக்சர் ப்ரொஃபைல், டைனமிக் ஆப்ரேட்னு சொல்லுவாங்க, கிரேட் லுக்குன்னு சொல்லுவாங்க. பிக்சர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க இன்பில்டாக ஒரு 10 செட்டிங்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் லட்டு மாதிரி நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் எடுக்கிறப்பயே நீங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலரை இன்க்ளூட் பண்ணி கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த இது தேவைப்படியோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீப்ரா டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரி வரியாக இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடத்துல லைட் அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல லைட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி காமிச்சு கொடுக்கறதுக்காக இது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட்டோவில் வேணுமா, மேனுவலாக நீங்கள் தான் டிசிஷன் பண்ணணும். இப்போ ஒரு குரூப் ஃபோட்டோ அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவல்லே போயிடலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக ஒரு இதை கரெக்டாக வச்சு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப மேபி ஃபோக்கஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள்
ஆட்டோ ஃபோக்கஸ் கூட போயிடலாம். அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதை பொறுத்த மாதிரி. என்ன கேட்டிங்கன்னா நான் ஆட்டோ ஃபோக்கஸில் தான் போவேன். எனக்கு நல்லா டைம் இருக்குங்க, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியில் அந்த மாதிரிலாம் போகிறேன், பொறுமையாக எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் குயிக்காக கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். நான் எப்பவுமே ஆட்டோ ஃபோக்கஸ் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ஆட்டோ டிரான்சாக்ஷன் ஸ்பீடுன்னு இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ் அதாவது ஸ்லோவாக இருக்குமா ஸ்பீடாக இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து டச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பின்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். நீங்கள் பின்னாடியிலேருந்து முன்னாடி மாற்றுறப்ப உங்களுக்கு அதாவது பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், முன்னாடி ஒரு ஃபோர்க்ரவுண்ட் இருக்குது. நீங்கள் மாற்றுறப்ப கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஏரியா. ஃபோக்கஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுக்கணும், அதாவது ஒயிடில் வச்சுக்கணுமா க்ளோஸ்அப்பில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ப்ரிஃபர் பண்ணணும். அது இல்லாமல் அதில் ஏரியா கலருக்கு நீங்கள் ஃபோக்கஸ் வந்து ரெட் கலர்லேயே வச்சுக்கலாம், ஒயிட் கலர்லேயே வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோக்கஸ் ஆகுதா இல்லையாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ லெவல் ஃபோக்கஸ், அதாவது இது ஹியூமனுக்கு, அனிமலுக்கு, வெஹிக்கிளுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு ஐ ட்ராக்கிங் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் போக்கிங்னு நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட், அதாவது இது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மேப், அதாவது ஜூம் பண்ணி பார்க்குறது. ஃபோக்கஸ் மேப்னு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுதோ அதை தவிர்த்து மீதி எல்லா இடமே கலராக தெரியும். ஃபோக்கஸ் ஆகிற இடம் மட்டும் உங்களுக்கு நார்மலாக தெரியுது. நான் ஆன் பண்ணி காமிக்கல, ஏன்னா வேறு செவரு தான் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகாது. நீங்கள் எதனா ஒரு பொருளை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீக்கிங் டிஸ்பிளே, அதாவது ரெட் கலரும் ஒயிட் கலர் சொன்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீக்கிங் டிஸ்பிளே ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் ஆர் ஒயிட் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேவ்ஸாக தெரியும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி சீக்கிரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகாது. ஸோ நான் பீக்கிங் டிஸ்பிளே ஆன் பண்ணி வச்சுருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எடிட்டிங்கு, சின்ன சின்ன எடிட்டிங் பண்ணலாம், வியூ பண்ணலாம், ப்ளேபேக் பண்ணலாம். ஸோ இது அந்தளவுக்கு தேவைப்படாது உங்களுக்கு. சும்மா சின்ன சின்ன செட்டிங்ஸ் தான் ஓரளவு வந்து பார்க்கலாம். டிலீட் பண்ணுறது எப்படி, இதிலே சும்மா ஃபோட்டோ ரொட்டேட் பண்ணுறது எப்படி, செலக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளேபேக் ஆப்ஷன்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தெளிவாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக ஷேர் பண்ணலாம், ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஃபங்க்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் ஒரு க்ளவுட் மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஃபோல்டராக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், இல்லை ஒய்ஃபை மூலமாக நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ளூடூத் மூலமாக ஷேர் பண்ணலாம், விபிஎன் மூலமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இதில் ஷேரிங் வந்து ஆப்ஷன் நிறையா இருக்கும். மொபைல் வச்சு டச் பண்ணி கூட ஷேர் பண்ணலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஷேரிங் ஆப்ஷன். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட செட்டிங்ஸ். ஸோ இப்போ நம்ம எடுத்ததெல்லாம் வந்து எப்படி நம்ம எடுக்கணுமோ நமக்கு தேவையான செட்டிங்ஸ். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவோட செட்டிங்ஸ். இதெல்லாம் வந்து பேசிக் கேமராவோட செட்டிங்ஸ். அதாவது இப்போ எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வீடியோக்கு தேவையோ அந்த செட்டிங்ஸ் வச்சுருந்தோம், ஓகேங்களா. இது வந்து கேமராவோட செட்டிங். கேமராவில் எப்படி டைம் செட் பண்ணுறது, எப்படி டேட் செட் பண்ணுறது, எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும், எந்த டைமிங்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், டேட்டு, ஏரியா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க ஷார்ட்கட்டில், அது வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் கீ. ஸோ இந்த கீ ஆப்ஷன் நிறைய பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஒன்று வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூயல் டிஸ்பிளே, அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கீ இதுலேயும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம். டச் ஆப்ஷன், அதாவது உங்களுக்கு டச் வேணுமா இல்லை பட்டன்லேயே நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா, டச் ப்ளஸ் பட்டன் வேணுமா. ஸோ M4ல் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. M3ல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட் மானிட்டர்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலாக போடுறீங்க, ஸோ ஒரு ஒயர்லெஸ்ஸோ இல்லை அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கலர் டோன் செட் பண்ணுறீங்க, மானிட்டரில் வந்து எந்த அளவுக்கு கலர் இருக்கும், பிரைட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் சேவிங் டைமிங்லாம் இருக்கும். சவுண்ட் ஆப்ஷன் நான் சொன்னது பார்த்தீங்களா, எவ்வளோ வால்யூம் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. இதில் வந்து 4 ஜாக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ 4 ஜாக் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல் வர்றதுக்கு, வேவ்ஸ் வருதுன்னு காமிக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி அவங்க மொபைல்லையோ லேப்டாப்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அவுட்புட்டு. HDMI அவுட்புட்னா இதுதான் வந்து டிஸ்பிளே இது. அதாவது நீங்கள் மானிட்டர் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எல்இடி வாலில் போட்டு கனெக்ட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ரெசல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது கால்குலேஷன் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இது வந்து HDMI அவுட்புட் செட்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDMI டிஸ்பிளே. ஸோ நீங்கள் இந்த டிஸ்பிளே ஆனில் இருக்குமா, இல்லை 2 டிஸ்பிளே ஆனில் இருக்குமா நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த செட்டிங்ஸ், அதாவது நீங்கள் வந்து கேமரா வந்து சீரியல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதோ, ஆர் வந்து ஃபேன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ, ஹீட்டிங் கண்ட்ரோல் பண்ணுறதோ, வெர்ஷன் அப்டேட் பண்ணுறதோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பிக்சல் மேப்பிங் அப்படின்னு ஆட்டோ பிக்சல் மேப்பிங் கொடுத்துருப்பாங்க. உங்கள் கேமராவை ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீன் பண்ணிக்கும் உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ லைட் மூடுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வேணும்னா ஆனில் வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க மொத்த செட்டிங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெனு உங்களுக்கு வேணுங்கிறத கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.